இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நான் பாடப்போகிற பாடல் செய்தி ஆசிர்வதிங்க ராஜா. மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசிர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவுரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். நான் என்னைய ஆண்டவரே மறைச்சிக்கங்க. ஆவியானவரே, நீங்கள் வெளிப்படுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவதாக ஒரு பாடல். தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ. கலங்கிடாதே மகனே, எந்த தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்த நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ. கலங்கிடாதே மகனே, எந்த தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்த நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, என்னாலே என்று உணர்வாய். என் வாழ்வை திரும்பி பார்த்தால் என் அன்பை நன்கு அறிவாய். என் வாழ்வை திரும்பி பார்த்தால் என் அன்பை நன்கு அறிவாய். கலங்கிடாதே மகனே, எந்த தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, எந்த நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ,
என் மகனே, கலங்கிடாதே மகளே, என்று நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ. கலங்கிடாதே மகனே, என்று தோளில் சுமப்பேன் என் மகனே. கலங்கிடாதே மகளே, என்று நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே. தனிமையாய் அழுகின்றாயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு வந்து என்னென்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் நிறைய நேரத்தில் வந்து நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம தனியாகவே இருக்கோம், நம்ம எப்பவும் தனியாக தானே இருக்கோம். ஐயோ எனக்கு யார் இருக்கா, என் பிள்ளைங்கன்னு இல்லை, என் புருஷன் இல்லை, என் பெற்றவங்க என்கிட்ட இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க, பெற்றவங்களாம் இல்லையேன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். எரேமியா 1:8 சொல்லப்பட்டிருக்கு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தர் சொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாங்க, எரேமியாட்ட சொல்கிறாங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அந்த புறஜாதி மக்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன், நான் இஸ்ரேல் மக்கள் கூடலாம் நான் இருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் இந்த புறஜாதி மக்களை பார்த்து பயப்படுறாங்க. அந்த எபோசியர், எமோரியர், கானானியர் அவங்கெல்லாம் பெருசாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நம்மளை எதுவும் இது பண்ணிடுவாங்களே, அழிச்சிருவாங்களேன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம ஒருவேளை நீங்கள் பயப்படுறீங்களா, எனக்கு யார் இருக்கா, ஐயோ எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா, ஒரு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய, ஒரு 10 பேர் என்னை இவ்வளோ பேர் சேர்ந்து என்னை ஏசுகிறாங்களே, பேசுகிறாங்களே, எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, என்னைய தனியாக விட்டுட்டாங்களே, என்ன செய்யன்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, உன்னை என்னையும் பார்த்து சொல்கிறாங்க, உன்னை காக்கும்படி நான் உன் கூட இருக்கேன். எத்தனை பேர் உன் கூட்ட வந்தால் என்ன, உன் பக்கத்தில் 1000 10,000 பேர் வந்தால் என்ன, உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம இயேசு நம்ம கூட இருக்கும்போது எத்தனை பேர் உங்களை திரண்டு வந்தால் என்ன? தாவீதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, அவனை யாராலும் ஜெயிக்க முடிஞ்சுதா? கர்த்தர் தாவீதோடு இருந்தாங்க. யோசேப்புக்கு விரோதமாக அவன் இப்போ சகோதரர்கள் எழும்புனாங்க, அவன் தாய் தகப்பன் கூட நான் உன்னை வணங்க வருவோமோன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை சும்மா விட்டாங்களா? அவங்களோட கூட இருந்தாங்க. அது மாதிரி இஸ்ரேல் மக்களோட கர்த்தர் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்கள் தான் அதை வந்து பெருசுப்படுத்தலை. அவங்க கர்த்தருடைய சொல்ல கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு செவிசாய்க்கவும் இல்லை. ஆனாலும் அவங்கள அந்த இஸ்ரேல் மக்களை கைவிடலை. அது மாதிரி நம்மளையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. புரியுதா? எரேமியா 1:19 சொல்லுது, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க ஐயா, ஆனால் அவங்க உன்னை ஜெயிக்க மாட்டாங்க. என்ன காரணம்? நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாங்க. அதனால் அந்த மோசே காலத்தில் கூட இஸ்ரேல்கிட்ட சொன்னாங்க, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த மக்களை வந்து அந்த எகிப்து மக்களை அமிழ்த்து போட்டாங்கல்ல, சமுத்திரத்தில் எல்லாம் செத்து போனாங்கல்ல. கர்த்தர் வந்து அவங்க செயல்பட்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாங்கல்ல. அது மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கும் அவங்க நான் ஜெயத்தை தருவேன்னு சொல்கிறாங்க. என்ன, நீ கவலைப்படாத, நீ சும்மா இருப்ப, நான் உனக்கு யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாவீதோடு கர்த்தர் இருந்தாங்க, கோலியாத்தை முறியடிச்சு போட்டாங்க. புரியுதா? அது மாதிரி இந்த அசீரிய மக்கள் எழும்புனாங்கல்ல இஸ்ரேல் மக்களுக்காக எதிராக. எத்தனை பேர் செத்தாங்க? கிட்டத்தட்ட 1,80,000 பேரை தூதர்களை தேவன் அடிச்சு போட்டாங்கல்ல. அந்த தூதர்கள் வந்து அந்த படைகளை முறியடித்து செத்து போக பண்ணாங்கல்ல. அதே தேவன் நம்ம கூட இருக்காங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எத்தனை பேர், நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல
அவங்க ஒன்று கேட்காங்க, இவங்க ஒன்று கேட்காங்க. நான் யாருக்கு என்ன பதில் சொல்லன்னு நீங்கள் நினைக்கிங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு நான் உத்தரவு, மற்றவங்களுக்கு உத்தரவு சொல்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கேன். நீ என்கிட்ட கேளு, நீ என்ன நோக்கி பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இதோ அந்த 91ஆம் சங்கீதத்தில், நான் அவர்களை ரட்சிக்கும்படி நான் அவர்களோடு இருந்து நீடித்த நாட்களாய் நான் அவர்களை திருப்தியாக்குவேன். நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவன் அல்ல. எப்படியாவது போட்டோம், அந்த பிள்ளைங்க என்னை தான் தேடலையே, அவங்க எப்படியாவது அழிஞ்சு போட்டோன்னு கர்த்தர் விடலை. இஸ்ரேல் மக்கள் தான் கர்த்தர் தேடலை, விட்டாங்களா? விடலை. அவங்க முடிஞ்ச அளவு கர்த்தர் வந்து அவங்களோட போராடி சொன்னாங்கல்ல. ஆனாலும் அவங்க இருதயம் மந்தமாகி போச்சு, முரட்டாட்டமாகி போச்சு, கடினமாகி போச்சு. புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. என்ன, ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? நமக்கு விரதமாக எத்தனை பேர் எழுமனா என்ன? நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறதுக்காகத்தானே இந்த உலகத்துக்கு இயேசு வந்தாங்க. அப்போது நம்ம ரட்சித்து ஆண்டவரோட நம்ம சேர்க்கும்படி நம்ம கூட கர்த்தர் இருக்காங்க. ஆண்டவரை நோக்கி மாத்திரம் நீங்கள் கேட்டால் போதும், கூப்பிட்டா போதும், அவருடைய சமூகத்தில் மட்டும் நீங்கள் கண்ணீர் வடித்தா போதும், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சங்கீதம் 23:3 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. இந்த மரணம், ஐயா, தாவீதுக்கும் அவனுக்கும் ஒரு அடி தாவீதுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான். ஆனால் ஆண்டவர் வந்து பயப்படல. புரியுதா? அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டாயா, தேவன் என் கூட இருக்காங்க. தாவீதுக்கு எவ்வளவோ மரணம் வந்தது, ஆனால் கர்த்தர் வந்து அதில் இது பாதுகாத்தாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கும் எவ்வளவோ மரணங்கள் வரலாம், எத்தனை ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் மனுஷனால் எவ்வளவோ மரணங்கள் வரலாம். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கும்போது ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும், தாவீது சொன்னாங்கல்ல, எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வச்சுருக்கேன், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு மனுஷன், பஞ்சாபில் பிறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முதல்ல யார் தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியலை. அந்த ஐயாவுக்கு கடவுள் உண்மையான தேவன் யாருன்னு தெரியலை. அப்புறம் உண்மையான தெய்வம் யாருன்னு நல்லா முழங்கால் போட்டு ராத்திரி முழுசாக அவங்க ஜெபிக்கும்போது இயேசு வந்து அவங்களுக்கு தரிசனமானதுனால இயேசுவை அவங்க நல்லா பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. இயேசுவை நல்லா பற்றி பிடிச்சி அவங்கள விட்டு நீங்கள் அவங்க மேலே வைராக்கியம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க தாய் தோப்பன் அவங்கள அடித்தாங்க, அவங்க சொந்தக்காரங்களை அவங்கள அடித்தாங்க, கீழே போட்டு இழுத்தாங்க. அந்த சாது சுந்தர் சிங் வந்து முள்ளில் கல்லில் எல்லாம் செருப்பு போடாமல் நடந்து, அவர் காலுலாம் ரத்தம், அந்த ரத்தத்தோட ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடித்தாங்க. அந்த 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 பஞ்சாப்காரங்க அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் அவரை சுற்றிலும் நிறைய அட்டைகள் இருக்குல்ல, அட்டைகளை பிடிச்சி அவர் மேலே கட்டி, நிறைய அட்டை அதை கட்டி அப்படி தொங்க விட்டுட்டாங்க. அட்டைன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த அட்டைப்பூச்சியே இந்த ரத்தத்தை உரியும்ல, அந்த அட்டைப்பூச்சி அதை கட்டினாங்க, ரத்தத்தை உறிஞ்சுது. ஆனாலும் அவர் ஏசுன்னு சொன்னனால மற்றவங்களாம் இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் அவங்களுக்கு அப்படின்னு அவரை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கொடுத்தாங்க அவருக்கு. அதாவது அவரை ஒரு பெரிய கிணறு, அதுக்குள்ளே அந்த போனால் எல்லாம் இருக்கும், அருவருப்பான பாம்பு பல் எல்லாம் கிடக்கும், அதுக்குள்ளே தள்ளிட்டு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்க. அதிகாலை 3 மணிக்கு யாரோ ஒரு ஆள், அது ஆண்டவர் இயேசு, கயத்தை உள்ளே விட்டு அவரை பிடிக்க வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவன் கதவை பூட்டி அந்த இதை வச்சு அதனுடைய இது அவன்கிட்ட இருக்குது. அவன் பயப்படுறான், இவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாது சுந்தர் சிங் இருக்கார்ல, அவரோடு தேவன் இருந்தாங்க, அவரோடு கூட இருந்தாங்க. அவங்க மரண பரியந்த அவங்களோட கூட இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்க யாரும் அசைக்க முடியலை. அவங்கள கொலை பண்ண பார்த்தாங்க, விஷத்தை கொடுத்தாங்க, இன்னும் எவ்வளவோ அவங்கள வந்து கொலை பண்ண பார்த்தாங்க. அவங்கள யாரும் அசைக்க முடியலை. காரணம் சாது சுந்தர் சிங் கூட, ஐயா கூட தேவன் இருந்ததுனால, இயேசு இருந்ததுனால அவரை ஒரு ஆளாலையும் அசைக்க முடியலை. அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புனாங்க. நீ என்ன வேணாலும் செய்யா, நீ என்ன வேணாலும் என்னை செய், நான் கவலையே பட மாட்டேன்,
அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் எதுக்கும் கவலைப்படலை. என்ன, அப்படி சாது சிங் சுந்தர் சிங்கோடு இருந்த அதே தேவன் இயேசு பிதா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நம்பணும். ஏன்னா சாது சுந்தர் சிங் 1829 பிறந்து ஒரு 40 வருஷம்தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். நான் அது சரியாக அவர் மரணத்தை பற்றி சரியாக எனக்கு இதாகலை. அது பரிசுத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கேன். அவர் காணப்பட போனான்னு தான் சொல்கிறாங்க, போனாருன்னு. அது மாதிரி சாது சுந்தர் சிங் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர் எழும்புனதுனால புரியுதா, அவர் மீட்கப்பட்டார். கர்த்தர் அவரை கைவிடலை, இயேசு கைவிடலை, தேவன் கைவிடலை, பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பன் அவரை கைவிடலை. அது மாதிரி நம்ம கூட தேவன் இருந்தால், நம்மளும் ஆண்டவர் இருந்தால், சாது சுந்தர் சிங் ஐயா மாதிரி நம்மளும் வைராக்கியம் இருந்தா நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டாங்க. நம்ம கூட இருக்காங்க. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். நான் ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல, நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தேவன் நம்ம கூட இருக்காங்க. சாது சுந்தர் சிங் ஐயாவை எப்படி வழிநடத்தினாங்க, அதே வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அந்த ஐயா எவ்வளோ ஒரு பாடுகளை சகித்தாங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன பாடுகளை சகிக்கும். கல் முள்ளெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோமா? அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த மலைகளில், அந்த நேபாளம் அந்த சைடு, அந்த இமயமலை, திபெத்து அந்த சைடில் அப்படியே இறங்கி ஏறி நடந்து போவாராம். சாப்பாடெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டார் போல இருக்குது. அப்படி இருந்திருக்கா. அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும் பிரியமானவர்களே. அப்போ தான் கர்த்தர் நம்ம கூட இருக்க முடியும். யோசிச்சுக்கங்க. மத்தேயு 28:20 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ உலகத்தின் முடிவு புரியும் நான் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. இயேசு சொன்னாங்க, அந்த சிலுவை மரணத்துக்கு போனாங்கல்ல, அப்போ அவங்க போயிட்டு திரும்ப உயிர்த்தெழுந்த பிறகு இவங்க கூட உறவாடுறாங்க, அந்த சீஷர்கள் கூட பேசுகிறாங்கல்ல. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட்டுறாதீங்க, நான் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, நான் உயிரோடு இருந்துட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறாங்க, நான் மறிச்சேன், ஆனாலும் உயிரோடு வந்துட்டேன். 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்துட்டேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்கிறாங்க. நம் தேவன் அப்படி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம் கர்த்தராகி இயேசு சகல காலங்களிலும் உயிரோடு இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும்? இதோ சகல நாட்களில் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதங்க. நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஒருத்தரும் இல்லை, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படாதீங்க. இயேசு சொன்னாங்க ஒரு இடத்துல, நீங்கள் எல்லாரும் ஆடுகளை, அதாவது மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் அது அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னை விட்டு எல்லோரும் சிதறி போயிடுவீங்க, அங்கங்கே போயிடுவீங்க, அவங்கவுங்க தன் இடத்துக்கு போயிடுவீங்க, என்னை விட்டுட்டு எல்லோரும் ஓடி போயிடுவீங்க. ஆனால் நான் தனித்து இருக்க மாட்டேன், பிதா என் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சீசர்களுக்கு இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லையா? ஆனால் பிதா இயேசு கூட இருந்தாங்க. அதான் இயேசு சொல்கிறாங்க, நான் தனியாக இருக்கலை, என் கூட பிதா இருக்காங்க. என்ன, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, நீங்கள் ஓடி போனாலும் எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த மக்களும் ஒருவேளை உங்கள் கூட இருக்கக்கூடிய மக்கள் உங்களை விட்டுட்டு எல்லோரும் ஓடிடலாம், அவங்கவுங்க இதுதானே பெருசு, அவங்கவுங்களுக்கு ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்காங்க, பிதா நம்ம கூட இருக்காங்க, அவங்க ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எல்லாரும் சிதறி போனாலும் பரவாயில்ல, உங்களை விட்டுட்டு ஓடினாலும் பரவாயில்ல, உங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம இயேசு நம்ம கூட இருக்காங்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு வைராக்கியம் நம்ம இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். என்ன, இந்த உலகம் அப்படி தான். நல்லா நீங்கள் அதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டு பிரசங்கி சொல்கிறார்ல, 5:11 பொருள் பெருகும்போது திங்கிறவங்க பெருகுவாங்க. அழகாக சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் பாருங்கள், பணம், பதவி, பட்டம், பொருள் இதெல்லாம் குமிஞ்சு கிடக்க இடத்துல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாதவங்களை பாருங்கள், சில வியாதியாக இருப்பாங்க, குஷ்டரோகிகளாக இருப்பாங்க, கேன்சரில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாராவது வருவாங்களா? இதுதான் மனுஷனுடைய இயல்பு, புரியுதா? ஆனால் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம், அப்படி தான் இருப்பாங்க. உலகம் அவ்வளோதான், இவ்வளோதான் போய்கிட்டே இருங்க. ஆகாய் 1:12 என்ன சொன்னாங்கன்னா, ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய்
கர்த்தருடைய தூதனாகிய தூது அனுப்பிய வார்த்தைகளை சொல்றாங்க. ஜனங்களை நோக்கி நான் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்கள். அப்போ சொன்னாங்க, சரி நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதில் ஆகாய் 2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் இன்னும் சொல்கிறாங்க. செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவாவே, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். இன்னும் இந்த தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்களும் திடன் கொள்ளுங்கள், வேலைகளை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த செருபாபேலை பார்த்து சொல்றாங்க. அப்புறம் இந்த யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. புரியுதா? நீ எதை குறித்த கவலை, எல்லாம் திடன் கொள்ளுங்க. செருபாபேலே நீ திடன் கொள், யோசுவாவே நீ திடன் கொள், ஜனங்களே நீங்கள் எல்லாம் திடன் கொள்ளுங்க, உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாக நடத்துங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜனங்கள் ஒருவேளை பயந்துருப்பாங்க. ஏன்னா திரும்ப ஆலயத்தை கட்ட சொல்கிறாங்கல்ல, அப்போ ஜனங்கள் பயப்படுறாங்க மற்றவங்களுக்கு. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாமல் கட்டுங்க, நான் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படாத மக்களே, பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், நம்ம என்ன செய்ய, நம்ம எப்படி இந்த வேலை செய்ய, இது இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களே, நான் எப்படி செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுத்துறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ன நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போது அவர் கர்த்தர் சொல்லும்போது அவங்க நல்ல எல்லா வேலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சரிவர செஞ்சாங்க. கர்த்தர் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாங்கல்ல, நான் அவங்க கூட இருக்கேன்னு சொன்னோன்னே அவங்க தைரியமாக செஞ்சு எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆலயத்தை கட்டி முடிக்காங்க. அது மாதிரி நம்ம கூட கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, இதை நம்ம நினச்சி என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா, நீங்கள் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீங்க தகப்பனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்க ஒரு நாளும் நம்மளை அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா விரும்புகிறாங்க. ஏன்னா நம்ம எதையும் நினைக்கக்கூடாது, நம்ம கூட மனுஷங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம எப்படி நம்ம இங்கேருந்து அங்கே போக, கண்ணு தெரியாதவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வாங்க, அவங்களுக்கூட கர்த்தர் இருக்கிற தேவனாக இருக்காங்க. புரியுதா? அவங்க ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே வழிதப்பை பண்ணுறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. அப்போது பார்வை இல்லாதவங்க கூட கர்த்தர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் விடலை, அவங்கள விசேஷமாக அவங்களோட கூட இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. நம்ம என்ன செய்யணும், நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலைப்படவே கூடாது. எல்லாரையும் அவர் வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துல ஆகாய் 2:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செலேத்தியலின் குமாரனாகிய செருபாபேலே, செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செருபாபேலோட கர்த்தர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்போது நான் அந்த செருபாபேல் என்னும் ஊழியக்காரன் கூட கர்த்தர் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் அவங்க கைவிடாத தேவனாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வெட்கப்பட
விடுகிற தேவன் அல்ல. நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நம்ம இருந்தாலும் கர்த்தர் வந்து நம்மோடு இருப்பாங்க. நம்மளையும் அவர் வந்து முத்திரை மோதிரமாக வைப்பாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவங்க யாரும் வந்து சோர்ந்து போகக்கூடாது. அவங்க சத்துவத்தையும் பலனையும் கொடுக்குற தேவன், ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் உரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை இன்னும் நல்லா செய்யணும். இன்னும் நம்ம நேரத்தை வீணாக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஊழியம் செய்யும்போது கர்த்தர் வந்து நம்மளை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. செருபாபேலோட இருந்தாங்கல்ல, நம்மோட கூட இருக்கிற தேவனாக இருக்காங்க. இன்னும் ஆண்டவருக்கு நல்ல ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும். இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும். உங்களுக்கு எங்கெங்கே முடியுதோ, எங்கெங்கே சொல்ல முடியுதோ ஆண்டவரை பற்றி அங்கெல்லாம் நம்ம சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. உபாகமம் 31:23 அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை வழிநடத்தி கொண்டு போவாய், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கட்டளையிட்டான். யோசுவா வேதனைப்படுறான், நான் எப்படி தான் அவங்கள வழி நடத்திட்டு போக அப்படின்னு வேதனைப்படும்போது கர்த்தர் சொல்கிறாங்க, நான் அவங்கள வழி நடத்திட்டு போகிறதுக்கு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அது அதே மாதிரி யோசுவாவோடு கூட தேவன் இருந்து அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி அவங்களுக்கு வெற்றி வாகை சூடி அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணாங்க. அது மாதிரி நம்மளும் யோசுவா மாதிரி பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாங்க. நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி தருவாங்க. நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பாங்க. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. நீங்கள் கொடுத்த நல்ல பாடல் செய்திக்காக ஆண்டவரையும் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். இதை கேட்ட மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம கூட தேவன் இருக்காங்கங்கக்கூடிய உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணை நோக்கி பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே இதய நோய், நுரையீரல், மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. எல்லா மக்களும் மனம் திரும்பணும். இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை கண்டுகொள்ளணும். அப்பா ஆண்டவரே, எல்லா உலகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும். வாலிப ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த வாலிப மக்கள் ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, மனம் திரும்பணும். ஆண்டவரே, எல்லா மக்களையும் பொறுப்படுத்துக்கங்கப்பா தகப்பனே. குடும்பங்களை வேலையிடுங்க. யோபு குடும்பத்தை போல எல்லா குடும்பத்தையும் வேலையிடுங்க. எல்லா வீடு வாசல் எல்லா வீடுகள்லையும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. இந்த தொலைக்காட்சி பார்க்குறவங்க, பார்க்காதவங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கவங்க, புறஜாதி மக்கள் எல்லாரையும் பொறுப்படுத்துக்கங்க. எல்லாரையும் பரிசுத்த வழியில் நடத்துங்க. மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9487549354.